இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த டபுள் எக்ஸ்போஷர் வந்து நிறைய மூவிலலாம் வந்து மூவி போஸ்டர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைலில் போயிட்டு நியூவில் நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷீட் எடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் ஒரு 2 இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டில் சப்ஜெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் செலக்டில் போயிட்டு மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷனில் 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜை மூவ் பண்ணிவிட்டு வந்து நாம் க்ரியேட் பண்ண A4 சைஸ் பேப்பரில் வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இமேஜ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இமேஜ்க்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாஸ்கிங் மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ மாஸ்கிங்கை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் எடுத்துருந்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜை Ctrl+J கொடுங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு காப்பி ஆகிடும். ஸோ அந்த காப்பியான இமேஜை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நாம் கட் பண்ணி வச்ச அந்த ஷேப் உள்ள இமேஜ் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து நம்மளோட அந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போது இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ்குள்ளே வந்து அந்த இமேஜ் வந்து மாஸ்கிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் 1 காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு லேயர் 1 காப்பியை செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். இந்த எரேசர் டூலை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இங்கே எப்படி எரேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் எக்ஸ்போஷர். அதாவது ஃப்ரண்ட் இமேஜும் நமக்கு ஷோ ஆகும், ஸோ பேக்கில் இருக்கிற இமேஜும் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லை பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு கலரோ நாம் கொடுத்துக்கலாம். நான் இந்த இமேஜே பேக்ரவுண்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வந்து வச்சுட்டேன். ஃபில்டரில் பிளருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே காஷன் பிளர் கொடுத்துட்டு ஸோ எனக்கு பேக்ரவுண்டாக நான் ஓரளவு பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ பிளர் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக்கில் வந்து நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிளாக்கே ஓகே தான், ஸோ அதனால் நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை இது மூவி போஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா மூவி போஸ்டர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் டபுள் எக்ஸ்போஷர். தேங்க்யூ.